இங்க செல்வான்ற ஒருத்தனுக்கு ஒரு காலமாடு அவனை குத்தி கொலை பண்ற மாதிரியான கனவு தினமும் வந்துட்டே இருக்குது. அப்போ பயந்து போய் அவை தூக்கத்துல இருந்து எந்திரிக்கும் போது அவன் கூட இருந்த ரவிங்கிறவன் ஓடி வந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த நேரம் இந்த செல்வத்தை பார்க்கறதுக்கு அவங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் காவேரின்னு ஒரு மினரல் வாட்டர் கம்பெனி வச்சிருக்கவே வட்டிக்கு பணம் வேணும்னு கேட்டு வந்திருக்காரு. உடனே செல்வாவும் அவர் கேட்ட பணத்தை அவட்ட கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இந்த ரவியை அவங்க கூட வச்சுக்கோங்க, அப்படியே போகும்போது அந்த பல்சர் பைக்கையும் எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அதை கேட்ட காவேரியும் இந்த பைக்கால தான் என் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி பைத்தியமா, அதனால எடுத்துட்டு போக மாட்டேன்னு சொல்லலாம். அதுக்கு செல்வா நீங்க எடுத்துட்டு போனா நீங்க வாங்கின பணத்துக்கு வட்டியே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிடுறான். உடனே காவேரி சந்தோஷத்துல அந்த பைக் எடுத்துட்டு போயிறாரு. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு டிவிஎஸ் எக்ஸல் பைக்ல வாட்டர் பியூரிஃபையர் மிஷின் போடுற வேலை பார்த்துட்டு இருக்கான். அவோ ஒரு நாள் ஹீரோட தங்கச்சி அவனுக்கு கால் பண்ணி அவன் கன்சீவ் இருக்கான்ற விஷயத்தை அவன் சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் சந்தோஷத்துல அவன் ஃப்ரெண்டோட சேர்ந்து மொட்டை மாடல சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு மேட்ரிமோனில இருந்து ஒரு ப்ரொபோசலுமே வந்துருது. அதை பார்த்த ஹீரோவும் அந்த ப்ரொஃபைலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே தூங்கிட்டான். மறுநாள் அந்த பொண்ணு அவனுக்கு கால் பண்ணி ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு மீட் பண்ண கூப்பிடுது. ஹீரோவுமே சரின்ட்டு அந்த பொண்ணை பார்க்க அந்த ரெஸ்டாரண்ட் போயிடான். அங்கே போய் அந்த பொண்ணு கூட அவன் ஜாலியாக பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்ன பைக் வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ பார்த்து கேட்க அவனும் எக்ஸல்னு சொன்னா அசிங்கமா இருக்கும்னு பிளாக் பல்சர் வச்சிருக்கேன்னு சொல்லிடுறான். அதனால அவனுமே அவன் சொன்ன போய் உண்மையாக்க ஒரு கருப்பு பல்சர் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு கிளம்புறான். அப்படியே இந்த பக்கம் செல்வாவோட அடியான ரவி தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆரன் சத்தம் அவன் காதுக்கு மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வெளில வந்து அவன் பார்க்கும்போது அந்த பல்சர் பைக்ல இருந்து ஒரு உருவம் வந்து அவன் அடிச்சே கொண்டது. மறுநாள் போலீஸும் அவன் செத்து கிடக்கிறத பார்த்துட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல மாடு முட்டி தான் செத்துருக்கான் காவேரிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே ஹீரோவுமே அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு செகண்ட்ஸ்ல பிளாக் பல்சர் வாங்குறதுக்கு ஒரு கன்சல்டிங் வரும். அப்போ அங்க இருக்கிறவன் காவேரி அண்ணன் அவரோட பைக்கை சேல் பண்றதா சொன்னாருன்னு சொல்லி அங்க அனுப்பி வைக்கிறான். அந்த நேரம் காவேரியும் ரவி கொலைக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க அங்க இருக்கிற சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கறான். அதுல அந்த பைக் ரவியை கொலை பண்ணதை பார்த்து ரொம்ப பயந்து போய் செல்வம் சொல்றான். அதே நம்ம ஹீரோவும் காவேரி வீட்டுக்கு வந்து அந்த பைக்கை கேட்டு நிற்கிறான். காவேரியுமே இதான் நல்ல நேரம்னு நினைச்சிட்டு அந்த பைக்கை அவன் இருக்கிற பாதி காசை வாங்கிட்டு கொடுத்து அனுப்புறான். அடுத்த நாள் ஹீரோவுமே ஹீரோயினை கூப்பிட்டு அவுட்டிங்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது திடீர்னு அவனோட கண்ணு மங்களாகி கீழே வந்து சின்ன அடியோட தப்பிச்சாங்க. அதே நாள் நைட்டு ஹீரோ அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி அந்த பல்சர் பைக் துரத்துறதை ஹீரோ பார்க்குறான். அந்த செக்யூரிட்டி அந்த பைக்கை கொள்ளலாம்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஒரு பேயோட்ட பாய் வந்து ஒரு புகையை போட்டு அந்த பைக்கை நார்மல் நிலைக்கு கொண்டு வந்துறாரு. அடுத்த நாள் அவன் பார்த்த எல்லாத்தையுமே அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த பைக்கை வந்து பார்க்குறான். அப்போ அந்த பைக் அங்கே இல்லை. பிறகு பக்கத்தில் இருக்கிற செக்யூரிட்டியில விசாரிக்கிறான். அதுக்கு அவனோட தங்கச்சியும் மச்சானும் இப்பதான் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு அவங்களை தேடி கிளம்புறா. அதே நேரம் ஹீரோவோட தங்கச்சியும் அவன் ஹஸ்பண்டும் ஒரு போலீஸ் ஜீப்ல இடிச்சு கீழே விழுந்தாங்க. இந்த விஷயத்தை பார்த்த போலீஸுமே ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஸ்டேஷனுக்கு வந்ததும் அங்க இருக்கிற டிஎஸ்பி ஹீரோவை பார்த்துட்டு மதுரையில் அவனுக்கு தெரிஞ்ச யாராவது இருக்காங்கன்னு கேட்டுட்டு அவன் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு லேஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் இன்ஸ்பெக்டரா இருக்கும்போது மதுரை ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பந்தோசத்துக்கு போயிருக்காரு. அப்போ அந்த செல்வம் அவனோட மாட்டை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பல்சர் பைக் தரேன் ஏராளமா சொல்லிடும். அப்போ இந்த ஊர்ல இருந்த சிறந்த மாடுபடி வீரனான கருப்புங்கிற ஒருத்த மாட்டை அடக்கி பல்சர் பக்கையும் வாங்கிறான். அதனால அசிங்கப்பட்ட செல்வம் அன்னைக்கு நைட்டே கருப்பு அவனோட மனைவியோட வந்துட்டு இருக்கும்போது அவனை அடிச்சு அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவனையும் அவனோட மனைவியை கொண்டுட்டு கடைசியா இந்த மாட்டையும் அடிச்சே சாவடிச்சிடுறாங்க. அதனாலதான் அந்த பைக்கம் இப்போ அவனை தேடி வந்திருக்குன்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் செல்வம் அவனோட கனவை பத்தி ஒரு சாமி அடிக்கிறான். நீ கொன்ன காலமாட்டோட ஆத்மா அந்த பைக்ல தான் இருக்கு. அதனால அந்த காலமாட்டோட எலும்புகளையும் அந்த பைக்கையும் எரிச்சாதான் பிரச்சனை முடியும்னு சொல்லுமே. எலும்புகளை எரிச்சிட்டு அந்த பைக்கை தேடி ஹீரோ கிட்ட வரான். ஹீரோமே பயத்தில் அந்த பைக் எடுத்துட்டு பாயோட இடத்துக்கு வந்துடும். செல்வம் அந்த இடத்துக்கு வந்து பைக் எரிக்க போகும்போது ஹீரோ தடுக்கிறான். அதனால செல்வம் ஹீரோவை போட்டு புலந்து எடுத்துறான். அதை பார்த்த அந்த பாய்மே ஹீரோ காப்பாற்றுறதுக்கு அந்த பைக்ல இந்த காலமாட்டோட ஆத்மா ஹீரோ மேலே ஏவி விடுறாரு. இப்போ செல்வம் பைக்கை கொடுத்துலான்னு போகும்போது ஹீரோ காலமாடு மாதிரி செல்வத்தோட ஆட்களையும் செல்வத்தையும் முட்டியே கொலை பண்ணிடுறான். அதுக்கப்புறமா தான் இறந்த எல்லாரோட ஆத்மாவும் சாந்தி அடைகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க.